Assalamu alaikum. Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல ரொம்பவே எளிமையான முறையில சிக்கன் கோலா உருண்டை எப்படி பண்றதுங்க பத்தி பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்கு போலாம். இது ரொம்பவே ஈஸி தாங்க. உங்க வீட்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். தேவையான பொருட்கள் பிரெட் கிரம்ஸ், இது மிக்ஸியில் போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க. 1/4 கிலோ சிக்கன், இதையே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம் பொடியா நறுக்குனது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லிக்கீரை, புதினா பொடியா நறுக்குனது, ஒரு முட்டை. சிக்கனை நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பார்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணலாம். சிக்கனை அரைச்சி வச்சுருக்கோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணுறோம். மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், மல்லிக்கீரை, புதினா, ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அந்த டைமில் இதோடைய கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உருண்டை கரெக்டாக வரும், பொரிக்கும் போது உடையாமல் இருக்கும். சிக்கனில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் மட்டனில் கூட பண்ணலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். நல்லா அழுத்தி அழுத்தி பசைங்க. அப்போ தான் உருண்டை அழகாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நான் இந்த வீடியோவில் கோலா உருண்டைங்கிறதெல்லாம் உருண்டையாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வடை மாதிரி தட்டி கூட போட்டு எடுங்க. இந்த உருண்டையை பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கோட் ஆகணும். நல்லா அழுத்தி அழுத்தி விடுங்க. அப்போ தான் கோலா உருண்டை உடையாமல் வரும். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம பொரிச்சு எடுக்கலாம் எண்ணெயில் போட்டு. உருண்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் காஞ்சோன்னா அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் எப்போவுமே ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு டைம் யூஸ் பண்ண ஆயிலை இன்னொரு டைம் யூஸ் பண்ணாதீங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. தீயை இப்போ குறைச்சி வச்சு உருண்டை எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க, உருண்டை உடஞ்சிடக்கூடாது. நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் உள்ளே உள்ள சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகும். இந்த மாதிரி நல்லா திருப்பிட்டு குக் பண்ணுங்கள். லைட் தீயிலே இருக்கட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துக்காங்க.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது ரொம்ப ஈஸி தாங்க. பக்கத்துல இருக்க மிளகா சிம்பல் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க.